பட்டே பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேனிட்டி ஃபேர் இதை எழுதினவங்க வில்லியம் மேக்பீஸ். இந்த பர்டிகுலர் நாவல் இங்கிலாண்டில் நெப்போலியன் வார் நடந்த அந்த பீரியடில் எழுதியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இதை வந்து ஒரு 19 வால்யூம் இருக்கிற மந்த்லி சீரியலாக தான் இதை ஃபர்ஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மந்த்லி சீரியல் வந்து என்ன சப்டைட்டிலில் பப்ளிஷ் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா, பென் அண்ட் பென்சில் ஸ்கெட்சஸ் ஆஃப் இங்கிலீஷ் சொசைட்டி அப்படின்னு சொல்கிற அந்த டைட்டிலில் தான் இதை வந்து ஒரு 19 வால்யூமில் பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை எதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, 19th சென்ச்சுரியில் பிரிட்டிஷ் அந்த சொசைட்டி வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஒரு சட்டேரிக்கல் வேல சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மந்த்லி சீரியலை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து சிங்கிள் வால்யூமாக எப்போ பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா 1848. தென் இதை மூவியாகவும் எடுத்திருக்கிறாங்க. ஓகேவா, இது சிங்கிள் வால்யூமாக 1848 பப்ளிஷ் பண்ணும்போது என்ன சப்டைட்டிலில் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அ நாவல் வித்தவுட் அ ஹீரோ அப்படின்னு சொல்லி ஒரு சப்டைட்டிலோட தான் இதை பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டோரியை வந்து ஆக்சுவலாக ஒரு பப்பட் ப்ளே மாதிரி தான் இதை ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. இந்த டைட்டில் வேனிட்டி ஃபேர் அப்படின்றது எதுலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, ஜான் பனியனோட பில்கிரிம் ப்ராக்ரஸ் இருக்கு இல்லையா, அவரோட ஒரு கிரேட்டஸ்ட் ஒர்க்கான பில்கிரிம் ப்ராக்ரஸில் இருந்து தான் இந்த பர்டிகுலர் வேனிட்டி ஃபேர் அப்படின்ற டைட்டில் எடுத்திருக்கிறாங்க. ஜான் பனியனோட அந்த ஒர்க்கில் அவங்க எல்லாரும் அந்த ஜேர்னி போகும்போது ஒரு பர்டிகுலர் இடத்த அவங்க தாண்டி போக வேண்டியது இருக்கும். அந்த டவுனில் வந்து எண்ட்லெஸ் நெவர் எண்டிங் ஒரு ஃபீஸ்ட் வந்து நடந்துகிட்டே இருக்கும். அதை தான் வேனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த வேனிட்டி ஃபேரை தான் இங்கே வந்து டைட்டிலாக கொடுத்துருக்குறாங்க. அக்னாலேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை இந்த நாவல்லையோ எந்த இடத்துலையுமே மென்ஷன் பண்ணலை. ரீடர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவரோட அந்த ஒர்க் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒர்க், எல்லாராலையும் ரீட் பண்ணப்பட்ட ஒரு ஒர்க். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தெரியும் இந்த ஒரு டைட்டில் இங்கேருந்து தான் எடுத்திருப்பாங்கன்றது ஆடியன்ஸ்க்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் நினச்சிருக்கிறாரு. தென் இந்த வேனிட்டி ஃபேர் அப்படின்றதுக்கான மீனிங்காக என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, எப்படி மேன் வந்து ஒரு சின்ஃபுல்லான அட்டாச்மெண்ட் வேர்ல்ட்லி திங்ஸ் மேலே ஹியூமனுக்கு எந்த அளவுக்கு ஒரு டிசையர் இருக்குது, அதை எப்படி கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறான், ஒரு சின்ஃபுல்லான லைஃப் அவன் எப்படி லீட் பண்ணிகிட்டு இருக்கிறான், இது எல்லாத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணுற விதமாக தான் வேனிட்டி ஃபேர் அப்படின்ற நேம் வந்து வச்சுருப்பாங்க. ஓகேவா, ஓகே, கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். இதில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ சில மேஜர் கேரக்டர்ஸை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் மைனர் கேரக்டர்ஸ் ஸ்டோரி மூவ் ஆகும்போது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பெக்கி. இந்த பெக்கி அப்படின்றவங்க தான் ப்ரொட்டகானிஸ்ட். இவங்க ப்ரொட்டகானிஸ்ட் அப்படின்றதுனால இவங்க ரொம்ப நல்ல ரோல் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியாது. இவங்களோட ஸ்டோரி தான் மெஜாரிட்டி வர்றதுனால இவங்கள ப்ரொட்டகானிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து ஒரு ஆஃபன் சைல்டு தான். ஓகேவா, அவங்களோட அம்மா அப்பா கூட அவங்க சேர்ந்து வளரலை. இவங்களோட ஃபாதர் அண்ட் மதர் வந்து யாருன்னா இங்கிலீஷ் ஆர்டிஸ்ட் அண்ட் ஃப்ரெஞ்ச் டான்சர். ஓகேவா, ஸோ 2 பேருமே ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தவங்க. 2 பேரும் இறந்து போனதுக்கப்புறம் இவங்க வந்து தனிமையில் தான் வளர்ந்துருப்பாங்க. ஸோ இவங்க ரொம்ப கிளவரான ஒரு கேர்ள், அட் த சேம் டைம் ரொம்ப மேனிப்புலேட்டிவாகவும் இருப்பாங்க. ரொம்ப சார்மிங்கான நல்ல பொண்ணு. பட் வளர வளர அவங்களோட கேரக்டர்ஸ் வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் கேரக்டர் அமெலியா எமி. இந்த அமெலியா அப்படின்றவங்க வந்துட்டு ரொம்ப பாசிவான ஒரு கேரக்டர், டிபெண்டட் விமன். யாராவது ஒருத்தங்களை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டராக தான் இருப்பாங்க. ரொம்ப சைலண்ட் அப்படின்றதுனால எப்போவுமே யாராவது ஒருத்தங்களோட ஹெல்ப்பை இவங்க தேடுவாங்க. இவங்க ரொம்ப பாசிட்டிவான ஒரு பர்சன் அப்படின்றதுனால இவங்க மீட் பண்ணுற எல்லா பீப்புள் கிட்ட இருந்தும் ஒரு நல்ல சைடை மட்டும்தான் இவங்க எடுத்துப்பாங்க. தேர்ட் கேரக்டர் ஜார்ஜ். ஜார்ஜ் அப்படின்றது யாருன்னா, இவர் வந்து எமிலியாவோட ஹஸ்பண்ட். தென் இவர் ரொம்ப செல்ஃபிஷான ஒரு பர்சன் அண்ட் ஆல்சோ அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்கள ஸ்பாயில் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டராகவும் இருப்பார். நெக்ஸ்ட் கேரக்டர் வில்லியம் டாபின். இந்த டாபின் அப்படின்றவர் வந்து ஜார்ஜோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் இவர் ரொம்ப ஜென்டில்மேனாக இருப்பார். இந்த நாவல்லே பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி இவர் ரொம்ப ஜென்டில்மேன் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் ரொம்ப லாயலாக இருப்பார், கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லான பர்சன். நெக்ஸ்ட் கேரக்டர் ராடன். ராடன் அப்படின்றவங்க வந்து பெக்கியோட ஹஸ்பண்ட். இவர் ஒரு ப்ளஷர் சீக்கிங், எங்கே ப்ளஷர் கிடைக்கும்னு எப்போவுமே தேடிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு பர்சன். நான் சீரியஸ், எதையுமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டார். கோ வித் த ஃப்ளோ அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கிற ஒரு கேரக்டர். ரொம்ப சார்மிங்கான ஒரு பர்சன். நெக்ஸ்ட் கேரக்டர் லார்ட் ஸ்டெயின். இவர் வந்து ஒரு வெல்த்தியான ஒரு பர்சன், அட் த சேம் டைம் ரொம்ப க்ரூயலான ஒரு பர்சன். 7th கேரக்டர் ஜோஸ் செட்லி. இந்த ஜோசப் அப்படின்றத விட இவரை நிறைய இடங்களில் ஜோஸ் அப்படின்னு சொல்லி தான் அட்ரெஸ் பண்ணுவாங்க. இந்த ஜோஸ் அப்படின்றவர் அமலியாவோட எல்டர் பிரதர்,
ரொம்ப லேசியான ஒரு பர்சன், எப்போவுமே வீக்காக இருப்பார். இவரோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே நல்லா சாப்பிடணும், நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணணும், நல்லா கிராண்டாக ட்ரெஸ் பண்ணணும், லேவிஷாக மணி ஸ்பெண்ட் பண்ணணுன்றதுல மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இவங்க எல்லாருமே வெல்த்தியான பர்சன் அப்படின்றதுனால அதை எப்படி வேணால் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிற பீப்புள். நெக்ஸ்ட் கேரக்டர் மிஸ் கிராலே. கிராலே அப்படின்றவங்க ஒரு எல்டர்லி அன்மேரிட் விமன். தென் ஜார்ஜி, இது ஜார்ஜ் அண்ட் எமிலியாவோட சன். தென் இது போக நிறைய மைனர் கேரக்டர்ஸ் இருக்குது, அது ஸ்டோரி மூவ் ஆகும்போது நம்ம பார்க்கலாம். ஓகே, சம்மரி பார்த்துடலாம். இப்போ எமிலியா அண்ட் பெக்கி இவங்க 2 பேரோட சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்து அவங்க ஒரு மிடில் ஏஜ்டு விமனாக மாறுற வரைக்கும் அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத இந்த நாவலில் சொல்லியிருப்பாங்க. அந்த அமெலியா அண்ட் பெக்கி இவங்க 2 பேருமே ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மிஸ் பிங்கர்டன் அப்படின்னு சொல்லப்படுறவங்களோட ஸ்கூலில், அது ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல், அந்த ஸ்கூலில் தான் 2 பேருமே படிக்கிறாங்க. எமிலியா வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் இல்லையா, ரொம்ப வெல்த்தியான ஒரு ஃபேமிலியில் உள்ள ஒரு கேர்ள். ஆனால் எந்த இடத்துலையுமே அவங்களோட அந்த வெல்த்தை வந்து அவங்க ஷோ ஆஃப் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ப்ரைட் அவங்கக்கிட்ட இருக்காது, எந்த இடத்துலையுமே திமிராக நடந்துக்கவே மாட்டாங்க. ஆனால் பெக்கி வந்து ரொம்ப ரூடான அரகெண்ட்டான ஒரு கேர்ளாக இருப்பாங்க. ஓகேவா, பெக்கி ஆஃபன் அப்படின்றதுனால ஒரு பேரண்ட்ஸோட லவ் கிடச்சிருக்காது, ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் இல்லாதனால மேபி இந்த மாதிரி ஆயிருக்கலாம். ஸோ ரொம்ப ரிபல்லியஸாக இருப்பாங்க, எல்லாத்துக்கும் அகெயின்ஸ்டாக கொஷின் கேட்டுட்டு, அவங்களோட ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூலில் நிறைய பேரோட சண்டை போட்டுட்டு அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர். ஆனால் அட் த சேம் டைம் ரொம்ப கிளவராகவும் இருப்பாங்க. ஓகேவா, ஸோ ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க ஸ்கூலில் வந்து ஒரு கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன் அப்போது ஒரு டிக்ஷனரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எமிலியா அண்ட் பெக்கி 2 பேருமே அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல்லையும் சரி, வெளியேயும் அதே மாதிரி அவங்க திக் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்க அப்படி ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரும்போது, ட்ரெயினில் வரும்போது ஜன்னல் சீட்டில் பெக்கி உட்காந்துருப்பாங்க. ஸோ அப்போ அந்த டிக்ஷனரியை வந்து ஒரு கார்பேஜ் மாதிரி தூக்கி தூர போட்டுறாங்க. ஸோ ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்த அந்த விஷயத்தையே ஈஸியாக ஒரு கார்பேஜ் மாதிரி தூக்கி தூர வீசிட்டாங்க இல்லையா. ஸோ இதிலேருந்து அவங்களோட ஆட்டிடியூட் வந்து தெரியும். ஸோ அந்த சைல்ட்ஹுட் டேஸில் இருந்தே அவங்களோட ஆட்டிடியூட் இப்படி தான் இருக்கும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அந்த எமிலியா அந்த கேரக்டர் இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப ஒபீடியண்ட்டான ஒரு கேரக்டர், ரொம்ப சாஃப்டாக சைலண்ட்டாக இருப்பாங்க. எப்போவுமே யாரையாவது ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கோ இல்லை ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கோ ஒரு கேரக்டர் இருக்கிற மாதிரி அவங்க எப்போவுமே தேடுவாங்க. ஓகேவா, ஸோ இவங்க 2 பேருமே இப்போ திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. பெக்கி வந்து எப்போவுமே எமிலியாவை பார்த்து அவளை மாதிரியே ஒரு நல்ல லைஃப், வெல்த்தியான லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருப்பாள். ஏன்னா அவளோட ஜுவல்ஸாக இருக்கட்டும், அவளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணுறா. எந்தளவுக்கு அவள் ஹெல்த்தியாக இருக்கிறா, அவளை டேக் கேர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ மணி வந்துடுச்சு அப்படின்னா நம்மளும் இந்த மாதிரி ரொம்ப லக்ஸூரியஸான ஒரு லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த தாட் வந்து சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்தே அவளுக்கு இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ பெக்கி வந்து ஒரு ஜாப் அவளுக்கு போகணும், ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. ஸோ அந்த ஜாப் தேடிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் எமிலியாவோட வீட்டுக்கு போகிறதுக்கான ஒரு சான்ஸ் வருது. ஸோ அந்த சிச்சுவேஷனில் இவளும் அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க ஃபேமிலியோட கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணுறா. நியர்லி 1 வீக் அங்கே ஸ்டே பண்ணியிருப்பா. அப்படி ஸ்டே பண்ணியிருக்கும்போது அந்த ஃபேமிலி அவளுக்கு பிடிக்கும். அந்த ஃபேமிலியிலேயே ஒரு ஆளாக மாறணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆசையாக இருக்கும். ஏன்னா அவளுக்கு ஒரு பிரதர் உண்டு, எமிலியாவுக்கு ஒரு பிரதர் இருக்குது. ஸோ அந்த பிரதரை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டா அப்படின்னா இவளோடையே செட்டில் ஆயிடலாம், இந்த வெல்த்தியான ஃபேமிலியில் நம்மளும் இருக்கலாம், இந்த வெல்த்தை நம்மளாலே அனுபவிக்க முடியும் அப்படின்ற ஒரே ரீசனால் அவளோட பிரதரை எப்படியாவது மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினப்பா. ஸோ அதனால பெக்கி வந்து எமிலியாவோட பிரதரான ஜோவை அப்ரோச் பண்ணும்போது அவங்க அந்த சிச்சுவேஷன் வந்து ப்ராப்பராக அமையாது. ஓகேவா, ஸோ அதனால் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது பிரேக் ஆயிரும். இந்த ஜோஸ் அப்படின்றவர் வந்து இந்தியாவில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பார், டேக்ஸ் கலெக்டராக இருப்பார். ஸோ ஒரு நல்ல பிஸ்னஸ் போயிட்டுருக்கும், அது மூலமாகவும் நிறைய ஏர்னிங்ஸ் வந்துட்டுருக்கும். ஆனால் இவர் வந்து ரொம்ப அப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்லாம் இருக்கிற ஒரு பர்சன் கிடையாது. இவருமே அந்த மணி இருக்குது அப்படின்ற ஒரு ப்ரைடில் இருக்கிற மாதிரியான ஒரு பர்சன் தான். ஸோ பிரதரை மீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இவ யாரை மீட் பண்ணுறா அப்படின்னா ஜார்ஜ் அப்படின்ற ஒரு பர்சனை மீட் பண்ணுறா. இந்த ஜார்ஜ் அப்படின்றது யாருன்னா எமிலியாவோட ரிலேட்டிவ். இந்த ஜார்ஜ் அப்படின்ற பர்சனும் எமிலியாவும் மேரேஜ் பண்ணணும் அப்படின்றது சைல்ட்ஹுட் டேஸ்லேயே அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ எமிலியாவுக்கு வந்து ஜார்ஜ் தான் மேரேஜ் பண்ணணும் அப்படின்றது சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்தே தெரியும். ஸோ அவங்க 2 பேருக்குமே ஃபிக்ஸ்டாக இருக்கிற ஒரு மைண்ட் செட் அது. ஸோ பெக்கிக்கும் இப்போ அந்த விஷயம் தெரிய வருது. ஸோ அவரை மீட் பண்ணுறா. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா
இந்த ஜார்ஜ் அப்படின்றவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார், டாபன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேரக்டர். இந்த நாவல்லையே வர்ற ஜென்யூனான ஜென்டில்மேன். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சீக்ரெட்டாக எமிலியாவை லவ் பண்ணிகிட்டு இருப்பார். ஓகேவா. ஆனால் அவர் வந்து இப்போ க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லையா ஜார்ஜுக்கு. ஜார்ஜ் அண்ட் எமிலியா தான் லவ் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சதுனால இந்த விஷயத்த வந்து யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு நினப்பாரு. ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப லாயலாக இருக்கணும் அப்படின்னு நினப்பாரு. ஸோ அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டா என்னை விட யாரும் சந்தோஷப்பட முடியாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ரொம்ப ஜென்யூனான ஒரு பர்சனாக இருப்பார். ஸோ பெக்கி வந்து இப்போ திங்க் பண்ணது என்னது, ஜோவை மேரேஜ் பண்ணிக்கிட்டா இவங்க ஃபேமிலியில் செட்டில் ஆயிடலாம், இந்த ஃபேமிலியில் ஒரு பர்சன் ஆகிட்டா ரொம்ப வெல்த்தி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பா. பட் அந்த பிளான் வந்து இப்போ ஃபெயிலியர் ஆகிட்டதுனால அவள் வந்து அகெயின் அவளோட ஜாப்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாள். அவளுக்கு வந்து ஒரு கவர்னர்ஸ் ஜாப் கிடச்சிருக்கும். ஓகேவா. சர்பிட் அப்படின்னு சொல்லப்படுறவரோட ஃபேமிலியில் ஒரு கவர்னர்ஸ் ஜாப் கிடச்சிருக்கும். கவர்னர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபேமிலியில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வீட்டில் இருந்தே டீச் பண்ணுறதுக்கான ஒரு டீச்சர் மாதிரி. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாப் அக்செப்ட் பண்ணிவிட்டு அங்கே ஜாப்க்கு போகிறாள். அப்படி அவள் ஜாப்க்கு போகிறது அவளோட ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ்க்கு வந்து இரிட்டேட் ஆகுது. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப டிஸ்ஒபீடியண்ட்டாக, எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப ரூடாக அரகெண்ட்டாக இருக்கிற ஒரு பர்சன் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறாங்க அப்படின்றப்போ சில பேருக்கு பிடிக்காது இல்லையா. அந்த மாதிரி அவங்களோட டீச்சர்ஸ்க்கும் அது பிடிக்க மாட்டுக்கு. இப்போ அவளோட ஒர்க் ஜாயின் பண்ணி அது போயிட்டுருக்குது. அந்த வீட்டில் இருக்கிற சர்பிட் அப்படின்ற அந்த கேரக்டருக்கு வந்து பெக்கியை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேவா. ஸோ அவர் ஒரு மிடில் ஏஜ்டு மேன், மேரீட். ஆனால் பெக்கி மேலே அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ லேடி கார்லி, அதாவது அந்த சர்பிட் இருக்கார்லே அவரோட ஒய்ஃப் வந்து இறந்து போனதுக்கு அப்புறமா இவர் வந்து பெக்கியை அப்ரோச் பண்ணுறாரு. இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்க சொல்லி அப்ரோச் பண்ணுறாரு. பெக்கி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி சீக்ரெட்டாக அவங்களோட சன்னான சர்பிட்டோட சன்னான ராடன் அப்படின்ற ஒரு பர்சனை வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அந்த பர்சன் ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு ஆர்மி கேப்டனாக இருப்பார். ஸோ அவரை வந்து இவங்க சீக்ரெட்டாக மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால இந்த விஷயத்தை எப்படி ரிவீல் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே அப்படி ஷாக்கில் நிற்பாங்க. ஏன்னா அவங்க வந்து இப்போ அந்த இடத்துல தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. இவங்க ஏதாவது அகெயின்ஸ்டாக பேசினாங்க அப்படின்னா அவங்களோட ஒர்க் போயிடும் அப்படின்றதுனாலையும் எதுவும் ஸ்ட்ரைட்டாக சொல்கிறதுக்கு ரொம்பவே யோசிச்சுட்ருப்பாங்க. அவங்களோட ஸ்டேட்டஸ் வேறு, இவங்க ஜஸ்ட் அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ண வந்தவங்க இல்லையா. ஸோ அவங்க அஃபென்சிவாக ஏதாவது முடிவெடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக யோசிச்சுட்ருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா நெப்போலியன் அப்படின்னு சொல்லப்படுற ஹிஸ்ட்ரியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபிகர். இந்த பர்சனை வந்து நாடு கடத்தும் போது அவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. ஸோ இதனால் யூரோப்பில் ஒரு வார் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ இப்போ யூரோப் ஃபுல்லாகவே வார் நடந்துகிட்ருக்குது. ஸோ அந்த டைமில் இந்த கேரக்டர்ஸோட லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்றதான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ எமிலியாவோட ஃபேமிலி அவங்க ரொம்ப வெல்த்தியாக தான் இருந்தாங்க. பட் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற நிறைய பேர் வந்து ரொம்ப லேவிஷாக அவங்களோட மணியை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்ததுனால இப்போ அவங்களுக்கு வந்து நிறைய கடன் ஆயிடுச்சு. ஓகேவா. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அவங்களோட கடன் எதையுமே அவங்களால ப்ராப்பராக கட்ட முடியல. ஸோ எமிலியாவோட ஃபாதரான மிஸ்டர் செட்லி அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட ஃபேமிலி எல்லாத்தையும் ரொம்பவே வேகமாக இப்போ உடனே நீங்கள் வீட்டை காலி பண்ணி வேறு இடத்துக்கு நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் காலி பண்ண சொல்லி ரொம்ப ஒரு ஸ்மால் ஹவுஸில் எல்லாரையும் இருக்க சொல்கிறாரு. எல்லாருமே அங்கே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ரீசன் தெரியுது, அவங்களால கடனை வந்து கட்ட முடியல. அவங்களுக்கு மணி கொடுத்தவங்க எல்லாம் அவங்கள ஓவராக டிமாண்ட் பண்ணுறதுனால அந்த இடத்த விட்டு வந்துட்டாங்க அப்படின்றது தெரிய வருது. ஸோ ரொம்ப ஒரு பேத்தட்டிக்கான கண்டிஷன். ஆல்ரெடி ரொம்ப வெல்த்தியாக இருந்த ஒரு ஃபேமிலிக்கு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்திருக்கு. ஓகேவா. ஸோ இந்த சமயத்தில் செட்லி எஸ்டேட் சேல் ஒரு சேல் நடக்குது. அந்த சேலில் வந்து டாபின் ஒரு பியானோவை பார்க்குறாரு. அந்த பியானோவை பார்த்த உடனே அவருக்கு ஞாபகம் வர்றது எமிலியா. ஏன்னா எமிலியாவுக்கு வந்து பியானோன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவளோட ஞாபகத்தில் அவர் வந்து அதை வாங்கிட்டாரு. வாங்கினதுக்கப்புறம் டேரெக்டாக போய் கொடுத்தா அது எதுவும் ப்ராப்ளம் ஆகுமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாரு. தென் அந்த பியானோவை வந்து எமிலியாட்ட கொடுக்கறதுக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஸோ அதை ரிசீவ் பண்ண உடனே எமிலியா என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா இதை ஜார்ஜ் தான் கொடுத்து விட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. இவருமே அதை எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அந்த பியானோ அவகிட்ட போயிடுச்சு, அவள் ஹாப்பியாக இருக்கிறா, அது போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு பர்சனாக இருக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா எமிலியாவோட ஃபேமிலி வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு கண்டிஷனில் இருக்கிறாங்க. அவ்வளோ கடன் இருக்குது, அது எதையுமே அவங்களால கட்ட முடியல. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிற ஃபேமிலியிலேருந்து நீ பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜோட ஃபாதர் சொல்கிறாரு. ஸோ அவருக்கு அவரோட பையனை இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கிற ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருக்கிற ஃபேமிலிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு சுத்தமாக இஷ்டம் கிடையாது. ஸோ அதனால் இந்த மேரேஜை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. இப்போ ஜார்ஜோட அப்பா ரிஜெக்ட் பண்ணும்போது ஜார்ஜுமே எந்த மாதிரியான கேரக்டர் அப்படின்னா அவரோட ஃபேமிலி ரெப்புடேஷன் ஸ்டேட்டஸ் இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குற ஒரு கேரக்டராக இருக்கிறதுனால அவருமே இந்த என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆனது ஓகே தான் அப்படின்னு சொல்லி நினப்பார். இதனால் அவர் ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவார். பட் டாபின் தான் அவரை கன்வின்ஸ் பண்ணுவார். ஏன்னா டாபினை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயந்தான், எமிலியா வந்து ஹாப்பியாக இருக்கணும். எமிலியா வந்து
இப்போ ஜார்ஜோட மேரேஜ் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்படுறாங்க. ஸோ அதனால அவங்களோட அந்த ஒரு விஷை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக டாபனோட ஃப்ரெண்டான ஜார்ஜ் கிட்ட அவர் கன்வின்ஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி உன்னோட பேரண்ட்ஸ்க்காக நீ யோசிக்காத, ஏன்னா இது வந்து சைல்ட்ஹுட் டேஸ்லேயே ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண ஒரு விஷயம். ஸோ என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போனதுக்கப்புறம் நீ இதை ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் பயங்கரமாக அவரை கன்வின்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஜார்ஜ் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவார். ஸோ இப்போ அவங்களுக்கு இருக்கிற அந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் எமிலியாவோட வீட்டில் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இல்லை. ஸோ இவங்களால போய் கேட்க முடியாது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜார்ஜ் அண்ட் எமிலியா வந்து எலோப் ஆயிடுறாங்க. ஓகேவா? ஸோ இவர் எலோப் ஆன அந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே ஜார்ஜோட ஃபாதர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் ரொம்ப வெல்த்தியான பர்சன் தானே, இவர் ஆல்ரெடி வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டதுனால இவரோட ப்ராப்பர்ட்டிஸ் எதுலேயுமே அவருக்கு ஷேர் கிடையாது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிடறாரு. ஸோ எந்த ப்ராப்பர்ட்டிஸுமே இப்போ ஜார்ஜுக்கு கிடைக்காது. அவங்களோட ஓன் ஏர்னிங்ஸில் மட்டும்தான் அவங்க வாழணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. இப்போ இந்த நெப்போலியன் வந்து பெல்ஜியமை ரீச் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. ஸோ ராடன், ஜார்ஜ், டாபன் இவங்க எல்லாருமே ஃபைட்டுக்காக போகிறாங்க. ஓகேவா? இப்போ அந்த பேட்டிலில் வந்து ராடன் அண்ட் ஜார்ஜ் 2 பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ராடன் வந்து அவரோட ஒய்ஃபான பெக்கியையும் ஜார்ஜ் வந்து அவரோட ஒய்ஃபான எமிலியாவையும் கூட்டிகிட்டு வராங்க. ஸோ இப்போ வந்து பேட்டிலில் 2 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக போயாச்சு. பேட்டில் நடந்துகிட்ருக்குது. பேட்டில் ஆஃப் வாட்டர்லூ நடந்துகிட்ருக்கு. இப்போ பிரிட்டிஷ் வந்து நெப்போலியனை டிஃபீட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஃபைட்டில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஜார்ஜ் வந்து இறந்து போயிட்டாரு. ஸோ ஜார்ஜ் இறந்து போயிட்டதுனால எமிலியா ஒரு விடோ உமன் ஆயிடுறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து யாருமே கிடையாது. ஆல்ரெடி 2 பேரும் எலோப் ஆனதுனால ஃபேமிலி சப்போர்ட்டும் அவங்களுக்கு கிடையாது. ஸோ எமிலியா வந்து தனியாக தான் அவங்க லைஃப்பை லீட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. ஆஃப்டர் அ ஃபியூ மந்த் அவங்களுக்கு ஒரு பாய் பேபி பிறக்குது. எமிலியா வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் மேலே ரொம்ப லாயலாக ரொம்ப லவபிளாக இருப்பாங்க. ஓகேவா? அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்தே அவரை தான் மேரேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினச்சதுனால, ஸோ அவ்வளோ வருஷம் லவ் இருந்ததுனால ஜார்ஜை வந்து அவங்க என்றைக்குமே மறக்க மாட்டாங்க. அந்த ஒரு லவ்வில் இருந்து ஈவன் அவர் இறந்து போயிட்டாலுமே அவரோட ஞாபகத்தோடு தான் அவங்க லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த பாய் பிறந்ததுக்கப்புறமா ஜார்ஜை ஹானர் பண்ணணும் அப்படின்ற ஒரே இன்டென்ஷனில் அந்த குழந்தைக்கு வந்து ஜார்ஜி அப்படின்னு சொல்லி பேர் வைப்பாங்க. ஓகேவா? ஸோ ஜார்ஜி வந்து இறந்து நிறைய வருஷங்கள் ஆனாலுமே ஸ்டில் அவரே நினச்சிட்டு இருக்கிறதுனால அவரோட வீட்டில் வந்து நிறைய போஸ்டர்ஸாக இருக்கட்டும், பெரிய பெரிய ஃபோட்டோஸ், போர்ட்ரேட்ஸ் எல்லாமே அவனோடதை வச்சு எப்போவுமே பார்த்துட்டே இருப்பாங்க எமிலியா. ஸோ அந்தளவுக்கு அவனுக்கு லாயலாக இருக்கிற ஒரு விமனாக இருப்பாங்க. இன்னொரு பக்கம் டாபன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நிறைய விதங்களில் அவங்க ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை. டாபன் தான் ஜார்ஜை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக அவங்க ஹெல்ப்லெஸ்ஸாக ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த சப்போர்ட் வந்து ரொம்ப ஜென்யூனாக தான் இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பெக்கி இருக்காங்க இல்லையா, இந்த பெக்கி அண்ட் ராடன் இவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பேர் ராடி. இப்போது இவங்க 2 பேருமே ரொம்ப வெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஈவன் அவங்களுக்கு அஃபிஷியலாக எந்த ஒரு இன்கமும் வரல, ப்ராப்பராக அவங்க சாப்பிட்றதுக்கு கூட அவங்களுக்கு இன்கம் வரலனாலும் ரொம்ப ஹைஃபையான ஒரு லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணிகிட்ருக்குறாங்க. தென் பெக்கியோட ஹஸ்பண்டான ராடன், பெக்கி ஒரு பக்கம் நிறைய ஆடம்பரமாக செலவு பண்ணிகிட்ருக்குறாங்க. இன்னொரு பக்கம் ராடன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்து கேமிங்கில் வந்து அவரோட கான்சன்ட்ரேஷன் இருக்குது. கேம்ஸில் நிறைய பெட் கட்டுறது, அதனால தோற்று போகிறது, அப்படி கடன் வாங்குறது அப்படின்னு சொல்லி அவருக்கு எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் அவர் வந்து கடன் வாங்கி வைக்கிறாரு. நிறைய இடங்கள்ல அவர் வந்து பணத்தை இழந்துட்டும் இருக்கிறாரு. தென் இந்த சொசைட்டியில் இருக்கிற இன்னொரு பர்சனை பற்றி சொல்லியிருக்காங்க. லார்ட் ஸ்டெயின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேரக்டர். இவர் வந்து ரொம்ப வெல்த்தியான ஒரு பர்சன், ரொம்ப நோபலான ஒரு பர்சன் அப்படின்னும் சொசைட்டியால் பார்க்கப்படுறாரு. எல்லாருக்கிட்டேயும் போர்ட்ரேட் பண்ணும்போது அவர் ரொம்ப நோபல், ரொம்ப ஜென்யூன், ஒரு ஜென்டில்மேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிக்சரை அவர் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறாரு. பட் ஆக்சுவலி அவர் வந்து ரொம்ப கரப்டடான ஒரு ஆள். அது மட்டும் இல்லாமல் பெக்கியை வந்து ட்ரை பண்ணிகிட்ருப்பார். பெக்கி கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படின்றது அவரோட இன்டென்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ பெக்கியோட ஹஸ்பண்டான ராடன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லார்கிட்டேயுமே ஒரு மணி வாங்கி வச்சுருக்கிறாரு. வாங்கி வச்சுருந்த அந்த மணியையுமே அவர் ரிட்டர்ன் பண்ணாமல் இருக்கிறதுனால அவருக்கு மணி கொடுத்தவங்க எல்லாருமே அவர்கிட்ட இருந்து அவரை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, மணியை திருப்பி கொடுக்க சொல்லி. ஆனால் அவர் கொடுக்க மாட்டுறாரு அப்படின்றதுனால போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அவரை ப்ரிசனில் வச்சுருக்கிறாங்க. அந்த பீரியடில் என்ன ஆகுது அப்படின்னா, பெக்கிக்கு வந்து இப்போ ப்ராப்பரான இன்கம் எதுவுமே கிடையாது. அவள் வந்து
ஆல்ரெடி ரொம்ப லாவிஷாக மணியை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். அவளுக்கு இப்போ என்ன பண்ணனே தெரியல. ஆல்ரெடி அந்த சொசைட்டியில் ரொம்ப வெல்த்தியாக இருக்கிற ஒரு பர்சன் லார்ட் ஸ்டெயின் அப்படின்றவர் அவளை அப்ரோச் பண்ணிகிட்டே இருந்தார் இல்லையா, அவர் வந்து அகெயின் அவளை அப்ரோச் பண்ணுறாரு. இப்போ அவளோட ஹஸ்பண்டும் அவள் கூட இல்லை. ஸோ இந்த டைமில் அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா அவரோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஸ்டார்ட் பண்ணிடுறா. ஸோ இப்போ ஹஸ்பண்ட் வந்து அகெயின் ப்ரிசன்லேருந்து திரும்ப வரும்போது பார்த்துடுறாரு இந்த மாதிரி அவரோட ஒய்ஃப் வந்து அவரை சீட் பண்ணதை வேற ஒருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறத அவர் பார்த்துடுறாரு. ஸோ இதை பார்த்த உடனே அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. பயங்கரமாக கோவப்பட்டுட்டு அந்த இடத்துல இருந்து அவர் வெளியே போகும்போதே அவ்வளோ கோவமாக போகிறாரு. அந்த ஒரு ஆக்ஷன்லேயே நம்மளுக்கு கன்வே ஆகிறது என்ன அப்படின்னா அவர் வந்து லார்ட் ஸ்டெயினை ஒரு டூயலுக்காக கூப்பிடுறாரு. இந்த மாதிரி ஃபைட் பண்ணணும், ஃபைட் பண்ணி யார் வின் பண்ணுறான்றதை பார்க்கலாம், ஏன்னா என்னோட ஒய்ஃப் வந்து என்னை சீட் பண்ணிவிட்டு அதுக்கு ரீசனாக நீ இருக்கிற அப்படின்ற அந்த கோவத்தில் அவர் அங்கேருந்து வெளியே போகிறாரு. இப்போ லார்ட் ஸ்டெயினுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா சொசைட்டியில் அவர் ஒரு ரெப்புடேஷனோடு இருக்கிறாரு. யாருக்குமே அவரோட இந்த சைடு வந்து தெரியாது. அவரை ரொம்ப ஹானரபிளான ஒரு மேன் சொல்லி எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு நேமை அவர் வந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட ப்ராப்பர்ட்டியிலேருந்து ஒரு ஐலாண்ட் எடுத்து, அது ஒரு ரிமோட் ஐலாண்ட், அந்த ஐலாண்டை கவர்னர் மாதிரி ரூல் பண்ணுறதுக்கு இந்த ராடனை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அதுக்காக பே பண்ணி அவர் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுக்கும்போது எந்த வேலையும் செய்யாமல் சும்மா எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்கிட்டு இருக்கிற ஒரு பர்சன் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண தான் செய்வான் இல்லையா? ஸோ அவனும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணுறான். பட் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்த கொஞ்ச நாள்லேயே என்ன ஆகுது அப்படின்னா அவனுக்கு ஒரு எல்லோ ஃபீவர் வருது. அவனை டேக் கேர் பண்ணிக்கவும் யாரும் இல்லை. ஸோ அவன் வந்து இறந்து போயிடுறான். ஓகேவா? அந்த ஐலாண்ட்லேயே அவன் இறந்து போயிடுறான். நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா இது வந்து பெக்கியோட லைஃப். இன்னொரு பக்கம் அமெலியாவோட லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்னா அவள் ரொம்ப அட்டென்டிவான ஒரு மதர். எந்த அளவுக்கு அவர் ஜார்ஜை லவ் பண்ணுறாளோ அதே மாதிரி ஜார்ஜியையும் லவ் பண்ணுறா. ரொம்ப கேரிங்கோட அவளோட பையனை பார்த்துட்டு வரா. ஸோ இப்போ அவளோட கண்டிஷன் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்குது. ஃபினான்ஷியலாக அவளுக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. இருக்கிறத வச்சு ஏர்ன் பண்ணி அவளோட ஃபேமிலியை வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கிறா. பட் இப்போ அவளுக்கு ஒரு சப்போர்ட்டாக அவளோட ஃபாதர் அவள் கூட இருக்கிறாங்க. மிஸ்டர் செட்லி அப்படின்னு சொல்லப்படுற அவளோட அப்பா வந்து கூட இருக்கிறாங்க. அவள் அப்பாவோட கைடன்ஸோட அவரோட சப்போர்ட்டோட லைஃப்பை வந்து லீட் பண்ணிட்டு போயிட்டுருக்கிறான். ஆனால் இருந்தாலுமே அவரோட அப்பா வந்து ஒரு மாரல் சப்போர்ட் கொடுத்தாலுமே அவர் இருக்கிறது இவளுக்கு ஒரு பேர்டன் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நிறைய இடங்களில் வந்து மணி ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா அவங்க அப்பா கொடுக்குற அந்த ஒரு கைடன்ஸ் வந்து கொஞ்சம் பேடாக தான் இருக்குது. அந்த பேட் டெசிஷன்னால் இவன் நிறைய ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு சப்போர்ட் இருந்தாலும் அந்த சப்போர்ட்டும் சில சமயங்களில் பேர்டனாக மாறுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஒரு சிங்கிள் விமனாக அந்த ஃபேமிலியை அவள் டேக் ஓவர் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கிறா. இப்போது மிஸ்டர் ஆஸ்பன் அப்படின்னு சொல்லும்போது ஜார்ஜ் இருக்கார் இல்லையா, அவரோட அப்பா வந்து இப்போது அவரோட கிராண்ட் சன்னை ஒரு நாள் மீட் பண்ணுறாரு. ஜார்ஜியை வந்து மீட் பண்ணுறாரு. ஏன்னா ஆல்ரெடி அவங்க எலோப் ஆனதுனால ஜார்ஜுக்கு வந்து எந்த ப்ராப்பர்ட்டியும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா. ஸோ அது மாதிரி எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் அவர் கொடுக்கல. இப்போ அவரோட பேரனை பார்த்ததுக்கப்புறமா ரொம்ப லவ்வபிளாக எமிலியா கிட்ட வந்து கேட்குறாரு. எமிலியாவோட கண்டிஷனை பார்த்துட்டு அவளால் அந்த குழந்தைய வளர்க்க முடியாது அப்படின்றது தெரிஞ்சுட்டு அவகிட்ட நான் வந்து ஜார்ஜியை பார்த்துக்கிறேன், அவனை டேக் கேர் பண்ணிக்கிறேன், அதுக்காக நான் பே பண்ணுறேன். ஸோ அவனை வந்து ப்ராப்பராக எப்படி வளர்க்கணுமோ அந்த மாதிரி நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி என்னோட கஸ்டடியில் நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதை கேட்கும்போது அவளுக்கு ரொம்பவே அஃபென்சிவாக இருக்குது, ரொம்ப ஹர்ட் ஆகுது. அது எப்படி அவர் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஃபீல் பண்ணாலும் இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்க்குறா அவளாலையும் வளர்க்க முடியல. அவளுக்கு எந்த ஒரு சோர்ஸுமே இல்லை, எந்த ஒரு இன்கம் இல்லை. ஸோ சப்போர்ட் இல்லாமல் நம்மளாலையும் வளர்க்க முடியாது. ஸோ அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே ரொம்ப ஹெவி ஹார்ட்டோட அக்செப்ட் பண்ணிக்கிறா. இப்போ ஜார்ஜி வந்து அவனோட கிராண்ட் ஃபாதரோட தான் வளர்றான். கிராண்ட் ஃபாதர் வந்து இவனை வந்து அந்த வெல்த்தியான லைஃப்லேயே கைட் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக இவன் வந்து ஒரு ரூடான ஒரு பர்சனாக வளர்றான். எல்லாரையும் எப்படி கமெண்ட் பண்ணணும், எல்லாருக்கும் எப்படி ஆர்டர் போடணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு அத்தாரிட்டிவ் டோனில் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயும் அவன் வளர ஆரம்பிக்கிறான். அவனை எந்த அளவுக்கு குயிக்காக வளர்க்குறாரோ அந்த அளவுக்கு வெல்த்தையும் சேர்த்து அவனோட வளர்க்குறாரு. இப்போ ஜார்ஜியும் ஒரு ரூடான ஒரு யங் மேனாக மாறிடுறான், குடிக்க பழகிடுறான். ஸோ நிறையா ட்ரிங்க் பண்ணுறதுனாலே அவனோட லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகுது. இப்போ டாபின் இருக்கார் இல்லையா, இவர் வந்து அகெயின் எமிலியாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்களோட மாமனார் மிஸ்டர் ஆஸ்பர்ன் இருக்கார் இல்லையா, அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி அவங்க ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறாங்க, யாருமே அவங்களுக்கு சப்போர்ட் இல்லை, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், அவங்களோட பேச்சப் ஆயிருங்க, அவங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா
ஏன்னா உங்கள் பையனோட ஒய்ஃப் இல்லையா? ஸோ உங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை கொடுத்ததே அந்த ஒரு லேடி தான். அவங்கள நீங்கள் எப்படி நெக்லெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்வின்ஸ் பண்ணதுக்கப்புறம் இவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி பேட்சப் ஆகுறாரு. இப்போ அவங்க கூட பேசினதுக்கப்புறமா கொஞ்ச நாள்லேயே இவர் இறந்து போகிறாரு. அப்படி இறந்து போகும்போது அவரோட மணி அஸ் வெல் அஸ் அவரோட கிராண்ட் சன்னையும் அவங்கக்கிட்டே ஒப்படைச்சிடுறாரு. இப்போ அகெயின் எமிலியாவோட கண்டிஷன் அதே மாதிரி மாறுது. ஆனால் இந்த சமயம் கொஞ்சம் மணி இருக்குது அவங்கக்கிட்ட. ஓகேவா? இப்போ ஒரு வெக்கேஷனுக்காக எமிலியா, ஜோஸ், ஜார்ஜி அண்ட் டாபின் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஜெர்மனியில் இருக்கிற ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டு வெக்கேஷனுக்காக போகிறாங்க. அப்படி அவங்க போயிருக்கும்போது ஜோஸ் அண்ட் ஜார்ஜி 2 பேரும் வெளியே போயிருக்கிறாங்க. அப்போது ஒரு கேம்பிளிங் ஹாலை பார்க்குறாங்க. அந்த ஹால்குள்ளே போகும்போது அன்எக்ஸ்பெக்டடாக பெக்கியை வந்து மீட் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. பெக்கியை வந்து ஆல்ரெடி ஜோஸ்க்கு தெரியும் இல்லையா? ஸோ 2 பேரும் பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது பெக்கி அவங்களோட கண்டிஷனை பற்றி சொல்கிறாங்க. அவங்களோட ஃபார்மர் ஃப்ரெண்ட், என் கூட இருந்தவங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணவங்கன்னு சொல்லி யாருமே என் கூட இல்லை. இப்போ நான் தனியாக தான் லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்ற அவங்களோட கண்டிஷனை பற்றி பெக்கி சொல்கிறாங்க. ஸோ நான் இப்போ வந்து யூரோப் ஃபுல்லாகவே ஒர்க் தேடி அலைஞ்சிட்ருக்கிறேன். என்னோடய லைஃப் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிளிங்காக தான் இருக்குது. மணி ஏர்ன் பண்ணணுன்றதுக்காக நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சென்டிமெண்டலாக அவங்க லைஃப் எப்படி இருக்குதோ அதை வந்து நரேட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போது ஜோஸ் வந்து கூப்பிடுறாரு. சரி ஓகே, நீங்கள் வந்து எங்களோடய ஜாயின் பண்ணிக்கோங்க, எங்களோட இருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்படி கூப்பிடும்போது பெக்கி என்ன பண்ணுறா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அவரை அப்ரோச் பண்ணும்போது அந்த லவ் வந்து சேரலை, நம்மளால் அவரை மேரேஜ் பண்ணிக்க முடியல, இந்த டைம் நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோஸோட கிளம்பி போயிடுறா. இப்போ ஜோஸும் பெக்கியும் சேர்ந்து இருக்கிறாங்க. இப்போ டாபின் வந்து ஒரு வழியாக இவ்வளோ நாளும் ஜென்யூனாக ஒன் சைடாக எமிலியாவை வந்து லவ் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ வேறு வழியே இல்லாமல் டாபின் வந்து அவனோட லவ்வை வந்து கன்ஃபஸ் பண்ணுறான். எனக்கு இந்த மாதிரி உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் உன்னையும் உன்னோட பையனையும் ஏற்றுக்கிறேன், என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி டாபின் கன்ஃபஸ் பண்ணும்போது எமிலியா வந்து அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து ஜார்ஜை மறக்கவே இல்லை. ஸ்டில் நவ் நான் அவனை தான் லவ் பண்ணிகிட்ருக்கிறேன், என்னால் அந்த ஒரு இன்சிடெண்ட்லேருந்து வெளியே வர முடியல, சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்தே நான் லவ் பண்ணதுனால ஸ்டில் நான் அவனோட இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இதை கேட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக டாபின் வந்து பயங்கரமாக வெக்ஸ் ஆயிடுறாரு. ஸோ அவர் இந்தியாவுக்கே திரும்ப போயிடுறாரு. என்னோடய ஒர்க்கை பார்த்துட்டு நான் அங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு திரும்ப போயிடுறாரு. போனதுக்கப்புறமா பெக்கி வந்து ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ ராடி அண்ட் ஜார்ஜி 2 பேருமே காலேஜில் ஒன்றா தான் படிக்கிறாங்க. 2 பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. ஆல்ரெடி பெக்கி அண்ட் எமிலியா எப்படி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களோ அதே மாதிரி அவங்களோட குழந்தைங்க வந்து இப்போ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ பெக்கி வந்து எப்படியாவது எமிலியாவுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவளோட லைஃப் வந்து இப்படியே முடிஞ்சு போயிடக்கூடாது, டாபின் அவள் மேரேஜ் பண்ணான்னா அவள் ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அவளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறான்னா ஒரு டைரி எடுத்துகிட்டு வரா. அந்த டைரி வந்து ரொம்ப நாளாக யாருக்கும் காட்டாமல் அவள் மறைச்சி வச்சுருந்த ஒரு டைரி. அந்த டைரி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ எமிலியா கிட்ட காட்டுறா. இதை நான் யார்கிட்டேயுமே இது வரைக்கும் காட்டலை, பட் இந்த சமயம் நீ இதை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கொடுக்குறா. அந்த டைரியில் வந்து ஜார்ஜோட ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது. ஜார்ஜ் எழுதுன ஒரு டைரி. அதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஜார்ஜ் வந்து ஒரு பிளான் பண்ணியிருப்பான். பெக்கியோட சேர்ந்து எலோப் ஆயிடணும், எமிலியாவை ஏமாற்றிட்டு அவளை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பான். ஓகேவா? ஸோ இதை ரீட் பண்ணும்போது என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கும் எமிலியாவுக்கு? பயங்கரமாக பிரேக் ஆயிடுவா. அவள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டா. ஏன்னா அவ்வளோ பிளைண்டாக அவனை லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் இந்த அளவுக்கு ஒரு பிட்ரேல் பண்ணலான்னு சொல்லி யோசிச்சிருக்கானே அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுவா. ஸோ அந்த சமயத்தில் தான் டாபினோட அந்த ஜென்யூனிட்டியை நினச்சி பார்ப்பா. எந்த அளவுக்கு அவன் ஜென்யூனாக லவ் பண்ணியிருக்கிறான். ஃபர்ஸ்ட்லேருந்தே அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஃப்ரெண்டுக்கு லாயலாக இருக்கணும். அப்படி அந்த ஃப்ரெண்டு இறந்ததுக்கு அப்புறம் கூட அதை கன்ஃபஸ் பண்ணாமல் அவங்களோட அந்த ஃபீலிங்ஸ்க்கு இமோஷன்ஸ்க்கு வேல்யூ கொடுக்கணும்னு சொல்லி இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணி இவ்வளோ பெரிய பையனாக அவளோட பையன் வளர்ந்ததுக்கு அப்புறமும் ஸ்டில் அதே லவ்வோட வந்து அவன் ப்ரப்போஸ் பண்ணுறான். ஸோ அந்த ஒரு பர்சனை நம்ம ஹர்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே லெட்டர் எழுதுறா. டாபினை உடனே பார்க்கணும், ஸோ திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லி எழுதுறா. ஸோ அந்த லெட்டரை பார்த்த உடனே டாபினும் உடனே திரும்ப வராரு. ஸோ 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஆஃப்டர் அ ஃபியூ இயர்ஸ் அவங்களுக்கும் ஒரு அழகான குழந்தை பிறக்குது. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, பெக்கி வந்து ஜோஸை மேரேஜ் பண்ணிக்கிட்டா இல்லையா? ஜோஸை வந்து அவளோட கண்ட்ரோலில் வச்சுருப்பா. ஜோஸ்க்கு இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் என்னென்ன அக்கௌண்ட்லலாம் அவன்கிட்ட மணி இருக்குதோ அது எல்லாத்தையுமே அவள் லாவிஷாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாள். ஸோ அவனை வந்து அவளோட கண்ட்ரோலில் வச்சுருப்பான். அவன் ஆல்ரெடி ரொம்ப வீக்காக இருப்பான். ஒரு நாள் இந்த ஜோஸ் அண்ட் டாபின் வந்து மீட் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரும். ஒரு ஹோட்டல் ரூமில் மீட் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஜோஸ் அவனோட கண்டிஷனை பற்றி சொல்லுவான். இந்த அளவுக்கு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா பெக்கி, நான் தெரியாமல் அவளை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கண்டிஷனை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறான். அகெயின் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்கிறேன், இதை பற்றி மட்டும் அவளுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக என்னை கொலை பண்ணிடுவா, ஏன்னா அவளுக்கு மணி வேணும் அப்படின்றதுக்காக என்ன வேணால் பண்ணுவா அப்படின்றத சொல்கிறான். ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு டாபின்க்கு வந்து மறுபடியும் இப்படி
இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி அவனும் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, ஜோஸை வந்து ப்ராப்பராக டேக் கேர் பண்ணிக்காததுனால அவனோட ஹெல்த் வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால சூன் அவன் இறந்து போயிடுறான். இறந்து போனதுக்கப்புறமா இந்த இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிருப்பான் இல்லையா, அவங்கெல்லாம் வந்து செக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இவனோட டெத்தில் வந்து ஒரு டவுட் இருக்குது. ஆனால் எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லை இவன் வந்து இவளால் தான் கொல்லப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லாததுனால வேறு வழி இல்லாமல் அவகிட்டே அமௌண்ட்டை வந்து ஒப்படைச்சிட்டு எல்லோரும் போயிடுறாங்க. இவளும் அந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிக்கிறா. ஸோ அங்கே இருக்கிற நிறைய பேர் இவன் மேலே டவுட் ஆனாலுமே யாருமே அதை கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ அகெயின் இவ இப்போ இங்கிலாந்துக்கு வந்துட்டா அந்த இன்சூரன்ஸ் மணி இவகிட்ட இருக்குது. இதை ஒரு நல்ல விதத்தில் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற ரீசனுக்காக என்ன பண்ணுறா அப்படின்னா, அங்கே இருக்கிற நிறைய சேரிட்டி ஹோம் அண்ட் லோக்கல் சர்ச்சில் வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணுறா. ஸோ நல்ல விதமாக அவளோட லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சாலும் எல்லாருமே அவளோட இந்த சேஞ்சை வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்றாங்க. அவள் நடிக்கிறாளோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிறாங்க. தென் இப்படி அவள் சேரிட்டி ஹோமில் இருக்கும்போது ஒரு நாள் எமிலியா அண்ட் அவளோட ஃபேமிலி எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. அவளை மீட் பண்ணுறாங்க. பட் அவளை பார்க்கக்கூடாது, அவள் ரொம்ப மோசமானவ, அவளால் தான் எமிலியாவோட பிரதர் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ரீசனால் அவளை பார்க்காமலே அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஸோ இதோட இந்த நாவல் முடியுது. இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.